வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொண்டக்கடலை மசாலா குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பும் கூட. இது நம்ம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன தேவை என்பதை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 5-6 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே 4 பூண்டு பற்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இஞ்சியை தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருளையெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தனியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம 1 by 1 நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், ஏன்னா டக்குன்னு கருகிரும். இப்போ தனியா விதைகள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா நம்ம குழம்பு நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். இது கூடவே ஒரு 4 வரமிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குண்டு மிளகா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 4 மிளகாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த நல்லெண்ணெய் வதக்கி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது கூடவே நம்ம கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, இஞ்சி இது எல்லாமே எண்ணெய் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி, இதை நீங்கள் 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம், 4லேருந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. சின்னமாக இருந்தால் 8 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க. இப்போது வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இதையும் ஒரு தட்டில் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா நம்ம ஆற விட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்குவோம். இது தாங்க இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள். நம்ம எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும், நம்ம குழம்பு செய்யலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போடலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னது இல்லை, மீடியம் சைஸ் அளவு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வதக்கி வச்ச மசாலா பொருட்களை எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி கெட்டி பேஸ்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
நான் ஒரு நெல்லிக்காய் அளவான புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நீங்கள் புளி சேர்த்துற வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் அளவு நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிட்டாலே போதும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த புளி தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு கொதிக்கணும். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம மிக்சியில் மசாலா பொருட்கள் போட்டோம் இல்லையா, நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது புளியோட பச்சை வாசனையும் போயாச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட் புளி எல்லாமே நல்லா மிங்கிற ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை கலந்து ஊற்றிடலாம். நான் வந்து கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஃபுல் நைட் ஊறிடுச்சு. காலையில் நல்லா பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி மலர்ந்துருக்கும். நம்ம இது குக்கரில் வந்து போட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு நான் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். இது ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் வெள்ளை கலர் கொண்டக்கடலையும் செய்யலாம். பட்டாணிலையும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நவதானியம் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபி வேணும், என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு புளி எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்போ சரியாக இருக்குது. பத்தலைலாம் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சாச்சு. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியும் வந்தாச்சு. இந்த டைம் நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கோதுமை தோசை, நைட்டு தோசை எதுனாலுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கொண்டக்கடலை மசாலா குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.